இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பேசும்படி கர்த்தர் எனக்கு உணர்த்தின ஒரு வார்த்தை. சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 147வது சங்கீதத்தில் 8வது வசனத்தை நாம் படிக்கும்போது, வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். மலைகளின் மேலே புல்லை முளைப்பிக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் காட். இந்த இடத்துல தேவன் செய்கிற ஒரு அற்புதமான கிரியையை பற்றி சங்கீதக்காரன் தேவனுடைய கிரியையை விவரித்து பாடுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவர் 3 காரியத்தை இந்த இடத்துல செய்கிறார். நம்பர் 1, முதலாவது அவர் அடைக்கிறார். என்ன பண்றாரு? சத்தமா சொல்லுங்க. அடைக்கிறார். அல்லேலூயா. 2வது ஆயத்தப்படுத்துகிறார். 3வது முளைப்பிக்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் காட். தேவனுடைய கிரியைகளை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட். ஆனா இந்த இடத்துல வேதம் சொல்லுது, அவர் வானத்தை மேகங்களால் ஆமென் மூடி, அவர் முதல்ல மூடுகிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மூடுவதற்கும் அடைப்பதற்கும் திறப்பதற்கும் அதிகாரம் உள்ள தேவன். அல்லேலூயா. ஒருவனும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். திறப்பதற்கும் அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. மூடுவதற்கும் அடைப்பதற்கும் அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். இந்த வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வானத்தை திறப்பதற்கும் மூடுவதற்கும் அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. வாசலை திறப்பதற்கும் மூடுவதற்கும் தேவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல வேற எந்த வல்லமைக்கும் இப்படிப்பட்ட அதிகாரம் கொடுக்கப்படவில்லை, அதிகாரம் இல்லை. ஏன் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 3:7 பிலதெல்பியா என்கிற சபைக்கு ஆவியானவர் ஆமென் அந்த சபையோடு பேசும்போது அவர் சொல்லுகிறார், இந்த தேவன் மூடுகிறவர், திறக்கிறவர், திறக்க கூடாதபடி அடைக்கிறவர், அடைக்க பூட்ட கூடாதபடி திறக்கிறவர். ஆனா இவர் ஏன் இப்படி செய்கிறார்? இப்படிப்பட்ட அதிகாரம் வல்லமை உள்ள இந்த தேவனுடைய மகத்துவம் தான் என்ன என்று பார்த்தால் அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தமுள்ளவர், சத்தியமுள்ளவர், தாவீதின் திறவுகோலை உடையவர். ஆமென் சொல்லுங்களேன். அவர் பூட்டுவதற்கும் திறப்பதற்கும் இருக்கிற ஒரு 3 குவாலிஃபிகேஷன், வித்தியாசமான ஆமென் மேன்மையான தெய்வத்திற்கே உரிய சில தகுதிகள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. முதல்ல அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே சில கதவுகளை மூடவும் சில கதவுகளை திறக்கவும் அதிகாரம் உள்ள நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் காட். வெஸ்லி மேக்ஸ்வெல் அண்ணன் சொல்லும்போது அவர் எழுதின ஒரு பாடல், பரிசுத்தர் அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாடலை ஒரு பாட கூப்பிட்டு இருந்தாங்களாம். அப்போ எல்லா ஜனமும் வருவாங்க. ஆனா நீங்க பாடணும், நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும். ஆனா இயேசு தேவன்ற வார்த்தையே வராம பாடணும். ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. அந்த வார்த்தை இல்லாமலே பாடணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப அவர் எழுதின அந்த பாடல்ல பரிசுத்தர் பரிசுத்தர் என்கிற பாடலை தெரியுமா? பிரைஸ் காட். அந்த பாடலை பாடினாங்களாம். அந்த பாடலை இயேசுன்னு வராது, தேவன்னு வராது. ஆனா வந்த புற மதத்தினர் அவரை பார்த்து கடைசியில சொன்னாங்களாம், நீங்க உங்க தெய்வத்தை பத்தி சொல்லவே வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று நீங்கள் பாடும்போது இந்த பரிசுத்தமான தெய்வம் நீங்க ஆராதிக்கிற தெய்வம் மட்டும்தான் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது என்று சொன்னார்களாம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஆமென். ஒருவரும் சேர கூடாத ஒளியில்
வாசம் செய்பவரே. பாருங்க, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுங்க, நீரே நீர் மாத்திரமே. சத்தமா, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த. நீங்க சொல்லுங்க, பரிசுத்தர் சொல்லுங்க பாப்போம். வாயை திறந்து சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரலோகமும் அப்படித்தான் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர், நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமானவர். அப்படியே கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்வோமா, நீரே நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. சொல்லுங்க, பரிசுத்த நீர் பரிசுத்த. ஆமென். பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த. நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. இப்படி பாடுவோமா, இப்படி பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா. சொல்லுங்களா அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க பாப்போம். நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தமானவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பரிசுத்தமான தெய்வத்தை ஆராதிக்க ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த பரிசுத்தமானவரால் மட்டும்தான் மூடவும் முடியும், திறக்கவும் முடியும். ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவனும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். இரண்டாவது சத்தியம் உள்ளவர், மூன்றாவது தாவீதின் திறவுகோலை உடையவர், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர். அவர் இப்போ என்ன பண்றாரு இங்க? ஆமென். வானத்தை மேகங்களால் மூடுகிறார். அல்லேலூயா. அப்போ வானத்தை முதல்ல என்ன பண்றார்? மூடுகிறார். நல்ல ஒரு மியூசிஷியன் இவங்க பிரதர் பார்த்தீங்கன்னா அழகாக கீபோர்டு போட்டார். இதே போல் ஃப்ளூட்டுன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அதை வாசிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எந்த ஓட்டையை அடைக்கணும், எந்த ஓட்டையை திறக்கணும்ட்டு. அல்லேலூயா. அந்த 6 ஓட்டை 7 ஓட்டை இருக்கும். அதில் அந்த கையை வச்சு விரலை வச்சு ஓட்டையை, சில ஓட்டைகளை அடைப்பார்கள், சில ஓட்டைகளை திறப்பார்கள். கையை வச்சு மூடுவாங்க, திறப்பாங்க, மூடுவாங்க, திறப்பாங்க. அவங்க கை இப்படியே தான் இருக்கும். அவங்க மூடினாலும் இசைதான், திறந்தாலும் இசைதான். அல்லேலூயா. அதே போல தேவன் கதவுகளை அடைத்தாலும் நமக்கு நன்மைதான், அவர் திறந்தாலும் நமக்கு நன்மைதான். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கதவுகள் மூடப்பட்டது போல இருக்கலாம், வாசல்கள் அடைக்கப்பட்டது போல இருக்கலாம். வானத்தை மேகங்களால் தேவன் மூடி வைத்திருப்பதை போல இருக்கலாம். ஆமென். யோபு சொல்லுவதை போல, நான் வலது பக்கத்தில் பார்த்தாலும் அவர் இல்லை,
இடது பக்கத்தில் பார்த்தாலும் இல்லை, முன்னும் பின்னும் அவர் என்னை நெருக்குகிறார். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் என்னை தனியாய் விடுவதில்லை, நட்டாற்றில் விடுவதில்லை, தம்முடைய கரத்தை என் மேல் வைக்கிறார். நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாய் மாறுவேன். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். உங்க வாழ்க்கையிலையும் சில வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கும் போது பயம் உண்டாகலாம், பதட்டம் உண்டாகலாம். ஐயோ வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறதே என்று நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் தேவன் உன்னை பார்த்து சொல்லுவது, வானத்தை மேகங்களால் அடைப்பதற்கு காரணமே, அடுத்தது வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். வானத்தை அவர் மேகத்தினால மூடுகிறார்னாலே அங்க ஏதோ ஒன்னை நமக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. சில நேரங்கள்ல வாசல் உங்க வாழ்க்கையில் அடைக்கப்பட்டது போல இருக்கா? கவலைப்படாதீங்க, ஏதோ ஒன்றை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், ஒரு மகிமையை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு காண்பிக்கும்படியாக தேவன் உங்களுக்கான ஒரு வல்லமைய, ஒரு கிருபைய உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுவதற்காகத்தான் இப்போ அவர் அடைக்கிறார். ஆமென். இப்ப சொல்லுங்க, வாசல் அடைக்கிறது நல்லதுக்கா அல்லது தீமைக்கா? வேதம் சொல்லுது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் எப்படி பண்றாராம்? நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். அல்லேலூயா. ஒரு ஊர்ல ஒரு ராஜாவும் ஒரு மந்திரியும் இருந்தாங்களாம். ராஜாவுக்கு ஒரு பையன், மந்திரிக்கு ஒரு பையன். ராஜாவின் பையனும் மந்திரி பையனும் தான் சின்ன வயதிலிருந்து நண்பர்கள். சிறு வயதிலிருந்து ஒன்றாக வளர்ந்து நண்பர்களாகவே வளர்ந்தார்கள். ஒன்றாகவே வில்வித்தை கற்றுக்கொண்டார்கள். ஒன்றாகவே சண்டை பயிற்சி, ஒன்றாகவே போர் பயிற்சி, ஒன்றாகவே வேட்டை, இப்படி வளர்ந்தாங்க. இதுல இந்த மந்திரியுடைய மகனுக்கு ஒரு ஹேபிட் என்னன்னா, என்ன நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்குன்னு சொல்ற பழக்கம் உள்ளவன். இப்போ ராஜா பையன் வளர்ந்துகிட்டே இருக்கிறான், மந்திரி பையன் வளர்ந்துகிட்டே இருக்கிறான். ராஜா செத்து போயிட்டாரு, மந்திரியும் செத்து போயிட்டாரு. ராஜாவுக்கு பையன் ராஜாவாயிட்டான், மந்திரிக்கு பையன் மந்திரி ஆயிட்டான். சின்ன வயசுல இருந்து இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் ஒன்னா விளையாடுவாங்க, வேட்டைக்கு போனாலும் ஒன்னா வேட்டைக்கு போவாங்க. இப்போ இந்த ரெண்டு பேரும், ராஜாவும் மந்திரியும் என்ன பண்றாரு, வேட்டைக்கு போலாம் வா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு மந்திரி கூப்பிட்டுட்டு வேட்டைக்கு போறார். ஒரு காட்டுக்குள்ள வேட்டைக்கு போய் அவர் வேட்டையாடி கொண்டு இருக்கும் போது அவருடைய கத்தி, ராஜாவுடைய பட்டயம் தெரியாம இடது கையில பட்டு அவருடைய கட்டை விரல் துண்டாகி விட்டது. கட்டை விரல் என்ன ஆயிடுச்சு? துண்டா போச்சு. இப்போ ஐயோ மந்திரி, என் விரல் போயிட்டு, கட்ட விரல் கட்டாயிட்டு அப்படின்னு ராஜா கத்துறாரு. உடனே மந்திரி ஓடி வந்து அவர் கையை பிடிச்சு அந்த கட்ட விரல்ல துணியை சுத்தி அதை கட்டு போட்டுக்கிட்டு இருக்கும் போதே சொன்னாராம், எல்லாம் நன்மைக்கு தான் ராஜா அப்படின்னாராம். ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சான். வாம்ல, என் கட்டவரல் கட்டானது உனக்கு நல்லதா? வா உன்னை வச்சுக்கிடுறேன் அப்படின்ட்டு நேராக காட்டில் இருந்து நாட்டுக்கு வந்தாங்க. நாட்டுக்கு வந்த உடனே ராஜாவுக்கு பயங்கர கோபம். அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச உடனே யார் அங்கே அப்படின்னாங்க. 4-5 பேர் வந்தாங்க. இந்த மந்திரியை பிடிச்சி பாதாள சிறையில் அடையுங்கள் அப்படின்ட்டார். ஏன்னா என் கட்டவரல் கட்டானது இவனுக்கு நல்லதுன்ட்டானே, அப்போ எவ்வளோ ஒரு பொல்லாத இருதயம் அவனுக்கு இருக்கும் அப்படின்னு மந்திரியை பிடிச்சி ஜெயிலில் போட்டார். அல்லேலூயா. கொஞ்ச நாள் ராஜா ரெஸ்ட் எடுத்தாரு. கொஞ்ச நாள் அந்த புண்ணு ஊண்டெல்லாம் ஆறி வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கட்டவரல் சரியாயிட்டு ஆறிட்டு, ஆனா கட்டவரல் இல்லை. இப்போ ராஜா என்ன பண்றாரு, திடீர்னு வேட்டைக்கு போகணும்னு ஒரு ஆசை உண்டாகுது. சின்ன வயசுல இருந்து மந்திரியை மட்டும்தான் கூட கூப்பிட்டுட்டு போயிருக்கிறார், வேற யாரோடையும் அவர் சேர்ந்து அவர் வளர்ந்ததில்லை. அதனால வேட்டைக்கு போகணும்னு உடனே குதிரை ஆயத்தம் பண்ணுங்கன்னாரு. குதிரையில ஏறி உட்கார்ந்தாரு. அவர் பாட்டுக்கு ஒரு காட்டுக்குள்ள வேட்டைக்கு போனார். அது ஒரு புதிய காடு. உள்ள வேட்டைக்கு போய் வேட்டையாடி கொண்டிருக்கும் போது அந்த காட்டுல ஒளிந்து கொண்டிருந்த காட்டுவாசிகள் ராஜாவை பிடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இப்போ அவர் ராஜாவை பிடிச்சு, ராஜா கையை காலை கட்டி அந்த ராஜாவை அடர்ந்த காட்டுக்குள்ள, அவர்கள் வாழுகிற பகுதிக்குள்ள தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. தூக்கி கொண்டு போய் அங்க ஒரு பெரிய மேடை போல கட்டப்பட்டிருக்கு. அதுல அந்த ராஜாவை கையை காலை கட்டி படுக்க வச்சுட்டாங்க. அங்க பாத்தீங்கன்னா அந்த காட்டுவாசிகளுடைய கிராமத்துல ஒரு விழா நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் சந்தோஷப்பட்டு ஐயோ குய்யோன்னு அவங்க பாடி ஆடி அவங்க பயங்கரமா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க.
கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த காட்டுவாசிகளுடைய தலைவன் அந்த மேடையின் பக்கமா வந்து அப்படியே பார்த்தானா. அந்த மேடையில் படுத்திருக்கிற ராஜாவை தலையிலிருந்து கால் வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு அவன் சொன்னானா, இவனை அவுத்து விடுங்க, இவனை கழட்டி விடுங்க, இவன் போகட்டும். ஏன் அப்படின்னு எல்லாம் கேட்டான். ஏன் ஐயா, நாங்க கஷ்டப்பட்டு இவனை பிடிச்சிட்டு வந்தோம் நம்ம கடவுளுக்கு பலி செலுத்த, ஏன் ஐயா இவனை அவுத்து விட சொல்றீங்க? அப்ப அந்த தலைவன் சொன்னானா, இவனுக்கு கட்டவரல் இல்ல, இவன் பழுதுள்ள பலி, இந்த பலியை நம்ம கடவுளுக்கு பலி செலுத்த முடியாது, இவனை அவுத்து விடுங்க, இவன் போகட்டும். நானா உடனே கையை காலை கட்ட அவுத்து விட்ட உடனே அவுத்து விட்டான். கழுதை எடுத்து விட்டுச்சான். ஓட்டன்ற மாதிரி 4 கால் பாய்ச்சல்ல உயிர் தப்பி பிழைச்சொன்ன ராஜா ஓடி வந்தாராம். வரும்போது தான் அன்னைக்கு மந்திரி சொன்னது ஞாபகம் வந்துச்சான். ராஜா, கட்டவரல் கட்டானது நன்மைக்கு தான். அல்லேலூயா. ரொம்ப ஃபீல் பண்ணாராம் ராஜா. ரொம்ப ஃபீல் பண்ணி, ஐயோ இவன் அன்னைக்கே மந்திரி சொன்னாரு, ஆனால் நான் மந்திரியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போட்டு ஜெயிலில் போட்டேன்னு. நான் போன உடனே முதல்ல மந்திரியை கூப்பிட்டு சாரி கேட்கணும். நேராக அரண்மனைக்கு போனார். யார் அங்கே 4 பேர் வந்தாங்க. ஜெயிலில் இருக்கிற மந்திரியை வெளியே கொண்டு வாங்க. வெளியே கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அவருக்கு முன்னால் நேராக அந்த ராஜா சொன்னார், கையெடுத்து கும்பிட்டு, மந்திரி என்னை மன்னிச்சுக்கோ, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீ சொன்னது தான் உண்மை, என் கட்டவர் கட்டானது நன்மைக்கு அப்படின்னு நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லி மன்னிச்சுக்கோ மந்திரி, சாரி அப்படின்னாராம். உடனே மந்திரி சொன்னாராம், ஆட இது எதுக்கு சாரி கேட்குறீங்க, நீங்க என்ன ஜெயிலில் போட்டதும் நன்மைக்கு தான் அப்படின்னானா. இதுவும் நன்மைக்கு தான். அட பைத்தியமாலா நீ கட்டவரல் கட்டானது நல்லதுன்னு சொன்ன, நான் உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டதுக்கு சாரி கேட்டால் அதுவும் நல்லதுன்றியே, எப்படி நல்லதுன்னு கேட்டாராம். உடனே மந்திரி சொன்னானா, ஐயா நான் ஜெயிலில் இருந்தேன், நீங்கள் தனியாக வேட்டைக்கு போனீங்க, என்ன நீங்கள் ஜெயிலில் போடாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேட்டைக்கு யாரையும் கூட கூட்டிகிட்டு போயிருப்பீங்க, என்னையும் கூட்டிகிட்டு போயிருப்பீங்க. காட்டுவாசி நம்ம 2 பேரையும் பிடிச்சிருப்பாங்க, 2 பேரையும் கட்டி படுக்க போட்டிருப்பாங்க. உமக்கு கட்ட விரல் இல்லைன்னு உம்மை அவுத்து விட்டுருப்பாங்க. எனக்கு 10 விரல் இருக்கு, என்னைய வெட்டி பொலி போட்டிருப்பாங்க. அதனால அந்த தீமைக்கு கடவுள் என்னை பாதுகாப்பதற்காகத்தான் தேவன் நன்மை செய்தார் என்று சொன்னானாம். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையிலே சகலத்தையும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். இப்ப கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில நீங்க செய்யறது எல்லாமே நன்மைக்கு ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி. இது போதாது, பின்னால இருக்கிறவங்க எல்லாம் நல்ல கையை தட்டி, எனக்கு வாசலை அடைக்கிறது நல்லதுக்கு தான், எனக்கு வாசலை திறக்கிறது நல்லதுக்கு தான், நன்மை உண்டாகிறது நன்மைக்கு தான், என் வாழ்க்கையில சில நேரங்களில் நெருக்கம் உண்டாகிறது நன்மைக்கு தான். நல்ல கையை தட்டி நன்றி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ வானத்தை மேகத்தினால் மூடி அவர் மூடுகிறது ஒரு நோக்கத்திற்காக. எதற்காகனா அடுத்து மழையை ஆயத்தம் பண்ணுகிறார். எதை ஆயத்தம் பண்றாரா? மழையை ஆயத்தம் பண்ணுகிறார். இது என்ன மழை அப்படின்னு பார்த்தோம்னா, வேதத்தில் வாசிக்கும் போது எசேக்கியேல் 34:26 படிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி அந்த ஜனத்தையும் சுற்றுப்புறத்தையும் ஆசீர்வாதமாக்கி அவர்களை ஆசீர்வாதமாய் வாழ வைப்பதற்காக ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். அந்த மழைக்கு பேரே என்ன தெரியுமா? ஆசீர்வாதமான மழை பெய்யும். அல்லேலூயா. பிரைஸ் காட். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். வேதத்தில் வாசிக்கும் போது தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு ஆசீர்வாதமான மழையை கொடுப்பதற்காகத்தான் சில நேரங்களில் நம்முடைய பாதைகளை கர்த்தர் அடைக்கிறார். வானத்தை கர்த்தர் மேகத்தினால் மூடுகிறார். நம்முடைய சுயத்திற்கு ஒரு தடையை உண்டாக்குகிறார். நம்முடைய பாதைகள், நாம் நினைக்கிற காரியங்களுக்கு ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணுகிறார். ஒரு சோதனை, ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, இதெல்லாம் எதற்காக தெரியுமா? ஒரு பெரிய ஆசீர்வாதமான மழையை நமக்கு ஆயத்தம் பண்ணுவதற்காக. அல்லேலூயா.
யோசேப்பு ஒரு பெரிய குழியை சந்திக்க வேண்டியிருந்தது. தகப்பன் வீட்டிலே வாழுகிற வரைக்கும் தகப்பனுக்கு செல்லை பிள்ளை, அலங்காரமான வஸ்திரம், பலவர்ண அங்கி அவனுக்கு இருந்தது. ஆனா ஒரு குறிக்கப்பட்ட நாளிலே அந்த பலவர்ண அங்கி உரியப்பட்டு அவன் வெறும் குழியிலே தூக்கி போடப்பட்டான். அது மட்டுமல்ல, அவனை தூக்கி மறுபடியும் எகிப்திற்கு போகிற வியாபாரிகள் கையில விற்று போட்டார்கள் அடிமையாக. அங்க போனா போர்த்திபாருடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் கூட இருந்தார். ஆனாலும் ஒரு பெரிய பழி, ஒரு பெரிய நிந்தை, ஒரு பெரிய அவமானம், ஆமென், வீண் பழி சுமத்தப்பட்டவனாய் அந்த போர்த்திபாருடைய வீட்டில் இருந்து சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போகப்பட்டான். வேதம் சொல்லுது, ஆமென், இரும்பு கம்பிகளுக்குள்ளே அவன் பிராணன், அவன் ஆத்துமா அடைக்கப்பட்டு கிடந்தது. அல்லேலூயா. இப்படியெல்லாம் கர்த்தர் அவனுக்கு வழிகளை அடைத்து, அவன் பாதைகளை நெருக்கி, அவன் வாழ்க்கையில சில இக்கட்டுகளை, உபத்திரவங்களை தேவன் அனுமதித்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதமான மழையை அந்த தேசத்திலே கர்த்தர் ஆயத்தமாக்குவதற்காகத்தான். அல்லேலூயா. Praise God. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், எனக்கு ஒரு நல்ல காலம் வராதா, எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, பிரைஸ் காட், ஆன்லைன்ல இந்த செய்தியை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற தேவன் ஒரு ஆசீர்வாதமான மழையை ஆயத்தமாக்குவதற்காகத்தான் உன்னையும் என்னையும் இந்த பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்திற்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பதற்கு 40 வருடம் ஆண்டவர் எந்த பாதையில நடத்தி கொண்டு போனாரு? வனாந்தரமான பாதையில நடத்தினார். பாதை வனாந்தரம் தான், ஆனா அவங்க போய் சேர்ந்த இடம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் காட். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பாதை எதுவாயிருந்தாலும் நமக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் சொல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நமக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஆசீர்வாதமான மழையை ஆயத்தம் பண்ணுகிறார். நமக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். நமக்கு ஒரு ஆச்சரியமான அதிசயத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். எங்கெல்லாம் வழி அடைக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் நெருக்கம் உண்டாகிறதோ, அங்கெல்லாம் நல்ல சத்தமா தேவனை துதியுங்க. எனக்காக நீர் ஏதோ ஒன்றை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீர். அல்லேலூயா. அதான் அருமையான பிள்ளைகள் அழகா பாடினாங்க. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? பாருங்க, என் தேவன் ஏதாகிலும் எனக்காக செய்வார். என்னைக்காவது என்ன மறந்திருக்கிறாரா? அல்லேலூயா. பெரிய மலைகளையும் அவரால் பெயர்க்க முடியுமானால் இந்த தடைகளை அவரால் பெயர்க்க முடியாதா? ஆமென். செருபாபேலை பார்த்து சொல்லுகிறார், செருபாபேலே, இந்த பெரிய பர்வதம் உனக்கு முன்பாக எம்மாத்திரம். ஆமென். பிரைஸ் காட். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அப்போ ஒரு ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த ஆசீர்வாதமான மழையை, இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு தேவன் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? எப்படி இந்த ஆசீர்வாதமான மழையை நம்முடைய எல்லைகளுக்குள்ளே, நம்முடைய அந்த புறங்களிலும் அந்த மழையை பெய்ய பண்ணி நம்மை மட்டுமல்ல நம்முடைய சுற்றுப்புறத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். முதலாவது, ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க தேவன் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? என்னாகம புஸ்தகத்தில் 24வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை படிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். படிங்க அந்த வசனத்தை. இஸ்ரவேலை
ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல. போதும் பிரைஸ் காட். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே யாருக்கு பிரியமா? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு பிரியமா? அப்ப நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம். ஆமென். ஒரு மனிதனை ஆசீர்வாதமாய் வைப்பதில் தேவனுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். ஏன்னா நம்ம ஆசீர்வாதமா வாழ்வது தான் தேவனை மகிமைப்படுத்தும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் மனிதனின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியாக ஆரம்பத்தில் ஆமென் ஆபிரகாமை தேவன் அழைத்த போதும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அழைக்கும் போதே கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். ஆமென். அப்போ ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். எதற்காக? நாம் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தால் தேவன் மகிமைப்படுவார் என்று அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆசீர்வாதத்தை விரும்பாதவர்கள் யாருமே இல்லை. எல்லாரும் ஆசீர்வாதத்தை தான் விரும்புகிறார்கள். அதனால தான் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த காலத்திலே சில சபைகளில் கூட்டம் நிரம்பி வழிகிறது. ஏன் அப்படின்னா அங்க பண்ற பிரசங்கம் முழுக்க ஆசீர்வாதத்தின் பிரசங்கம். அல்லேலூயா. என்ன பிரசங்கம்? இன்னைக்கு ஜனங்களுக்கு என்னன்னா, ஆசீர்வாதத்தை கேட்டா நம்ம ஆசீர்வாதமா இருப்போம், ஆசீர்வாத பிரசங்கத்தை கேட்டா ஆசீர்வாதமா இருப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆசீர்வாதத்தை கேட்கறதுனால ஆசீர்வாதமா இருக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கிடுங்க. அந்த பேப்பர்ல நீங்க எழுதுங்க. என்ன எழுதுங்க? சீனி சீனி சீனி, ஆமென், வெல்லம் வெல்லம், தேனு கொம்பு தேனு கொம்பு தேனு, ஜாங்கிரி ஜாங்கிரி ஜாங்கிரி, லட்டு லட்டு லட்டு, சுகர் சுகர் சுகர்னு ஃபுல்லா எழுதிட்டு நக்கி பாருங்க. ஆமென். ஃபுல்லா எழுதிட்டு நக்கி பாருங்க. இனிக்குமா? சத்தமா சொல்லுங்களேன். இனிக்குமா இனிக்காதா? சொல்லுங்க. நீங்கள் உட்காந்துருக்கிறத பார்த்தா நீங்கள் என்னமோ ஆமென் ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேற பயங்கரமாக போயிட்டு இருக்கு ஹிந்தி தெரியாது போடான்ட்டு. நீங்கள் ஏதோ வட இந்தியாவிலேருந்து ஹிந்தி ஜனங்க உட்காந்துருக்கிற மாதிரியும், நான் என்னமோ அவங்களுக்கு புரியாத தமிழில் பிரசங்கம் பண்ணுற மாதிரியும் உட்காந்துருக்கிறீங்க. என்னை பார்த்து ஒருவேளை நீங்கள் தமிழ் ஆளு, நான் ஹிந்தியில் பேசுகிற மாதிரி ஹிந்தி தெரியாது போடான்ற மாதிரி உட்காந்துருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படி ஒன்றும் இல்லைல்ல. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? பின்னால இருக்கீங்களா? அல்லேலூயா. பிரைஸ் காட். அப்போ இது ஃபுல்லா எழுதிட்டு நக்கி பார்த்தா இனிக்குமா இனிக்காதா? ஏன் இனிக்காது? சுகர் தானே எழுதியிருக்கீங்க, தேனு கொம்பு தேனு தானே எழுதியிருக்கீங்க. ஆமென். அப்புறம் ஏன் இனிக்காது? எழுதுனது கொம்பு தேனு சுகர் தான். ஆனா ஏட்டு சொரக்கா கறிக்கு என்ன பண்ணாது? உதவாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களா? அல்லேலூயா. அதே போல தான் நீங்கள் என்னதான் ஆசீர்வாதமான பிரசங்கம், ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு, புது உடன்படிக்கைன்னு போய் உட்காந்து ஆசீர்வாதம்னு காது குளிர ஆசீர்வாதத்தின் பிரசங்கத்தை கேட்டாலும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகாது. அல்லேலூயா. ஆனால் யோனாவை அனுப்பும்போது கர்த்தர் ஆசீர்வாதமான பிரசங்கத்தை போய் பண்ணுன்னு சொல்லி அனுப்பல. என்ன பிரசங்கத்தை பண்ண சொல்லி அனுப்புனார்? இந்த மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு. ஏன் அதுக்கு விரோதமா பிரசங்கம் பண்ண சொன்னார்? அந்த நினிவேயின் ஜனங்கள் யார் தெரியுமா? ஆமென். கரீபியன் கடல் கொள்ளையர்களால், ஆமென், அந்த கரீபியன் கொள்ளையர்கள் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்டவர்கள் வாழ்கின்ற இடம்தான் அந்த நினிவே. கடல்ல இருக்கக்கூடிய கப்பல்களை, கடல்ல பயணம் பண்ணுகிறவர்களை அதை செருத்து கப்பலை தடுத்து நிறுத்தி கப்பலுக்குள்ள ஏறி குழந்தைகள் வரைக்கும் ஈவு இரக்கம் பார்க்காமல் எல்லாரையும் வெட்டி கொண்டு கப்பல்ல இருக்கிற மொத்தத்தையும் கொள்ளையடித்து கொண்டு வந்து தன் நகரத்தை, ஆமென், கொள்ளை பொருட்களால், ஆமென், பொருட்களால், ஐஸ்வர்யத்தினால் நிரப்பி வைத்திருக்கிற பட்டணம் தான் நினிவேயின் பட்டணம். அதனால அந்த பட்டணத்திற்கு இப்போ யோனாவை அனுப்புற தெய்வம் சொல்றார், நீ அதற்கு விரோதமாய் போய் பிரசங்கம் பண்ணு. என்ன பிரசங்கம் பண்ணு? விரோதமா. இவன் போய் பண்ண பிரசங்கம் என்ன பிரசங்கம்? விரோத பிரசங்கம். விரோத பிரசங்கத்தை கேட்டவங்க அழிஞ்சாங்களா காப்பாற்றப்பட்டாங்களா?
சொல்லுங்க, விரோத பிரசங்கத்தை கேட்டவங்க அழிஞ்சு போனாங்களா, பாதுகாக்கப்பட்டாங்களா? 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று இவன் பிரசங்கம் பண்ணாலும் நினிவே, அந்த பிரசங்கத்தை கேட்ட நினிவே அழிக்கப்படவில்லை. அது வாழ்க்கைப்பட்ட தேசமாய் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. நீ ஆசீர்வாதத்தை கேட்கறதுனால ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நீ கேட்கிற வார்த்தைகள் கடினமான வார்த்தைகளாய் இருந்தாலும் உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்திற்குரியதா இருக்குமானால் நிச்சயமாக அப்படிப்பட்டவர்களை இஸ்ரவேலை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இத மூல பாஷையில எபிரேயத்தில் எப்படி எழுதியிருக்கு தெரியுமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்கிற வார்த்தை யா பராக் எத் இஸ்ரேல் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்ப ஆசீர்வாதம் என்கிற வார்த்தைக்கு எபிரேயத்தில் என்னன்னா பராக். என்னது? பராக். பராக்னா ஆசீர்வாதம். சத்தமா சொல்லுங்க, பராக்னா என்னது? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்னா என்னது? பராக். நல்லா கவனிங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். யா பராக் எத் இஸ்ரேல் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ நேர 95வது சங்கீதத்தில் 6வது வசனத்தை படிப்போம். ஆமென். 95வது சங்கீதம் 6வது வசனம் படிங்க. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். ஆமென். அல்லேலூயா. நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 95ஆம் சங்கீதத்திலே 6வது வசனம். இது எபிரேயத்தில் எப்படி எழுதியிருக்கு தெரியுமா? கடைசி மட்டும் படிக்கிறேன். குனிந்து பணிந்து குனிந்து முழங்காலில் படியிட கடவோம். அதை மட்டும் சொல்கிறேன். கரா பராக் பானிம் யா ஆஷ். அல்லேலூயா. இங்கேயும் ஒரு பராக் வருது. ஆமென். இங்கேயும் என்னன்ற ஒரு வார்த்தை வருது. சொல்லுங்க, என்ன வார்த்தை வருது? பராக். அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பராக்னா தமிழ்ல என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம். அப்ப ஆசீர்வாதம்னா எபிரேயத்துல என்ன அர்த்தம்? பராக்கு. ஆனா இங்க 95வது சங்கீதத்திலையும் பராக் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அப்போ தமிழ்ல பாருங்க, அங்க ஆசீர்வாதம்னு ஏதாவது வார்த்தை இருக்கா பாருங்க. மறுபடியும் படிங்க. 95:6. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு ஆசீர்வாதம் ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கா பாருங்க. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். ஆசீர்வாதம் ஏதாவது இருக்கா? ஆசீர்வாதன்ற வார்த்தை இல்ல. ஆனா எபிரேயத்துல பராக் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்துல எந்த வார்த்தைக்கு இந்த பராக் எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த முழங்கால் என்கிற வார்த்தை வருது பார்த்தீங்களா? அதுக்கு தான், அந்த முழங்காலுக்கு தான் எபிரேயத்துல பராக் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என்னாகமத்துல ஆசீர்வாதம் என்ற வார்த்தைக்கு பராக் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்க முழங்கால் என்ற வார்த்தைக்கு பராக் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப அர்த்தம் என்ன? தமிழ்ல இது ரெண்டு வார்த்தை, ஆசீர்வாதம் முழங்கால். இது ரெண்டு நமக்கு வேறு வேறு போல தெரியலாம். ஆனால் தேவனுடைய மொழியிலே, கர்த்தருடைய பார்வையிலே இது ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பது. தேவனுடைய பார்வையிலே இது ரெண்டும் ஒன்றுதான். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எங்க ஆசீர்வாதம் தேவையோ அங்க முழங்காலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எங்க முழங்கால் இருக்கோ அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். உன் எல்லைக்குள்ள, உன் சுற்றுப்புறத்துல, உன் குடும்பத்துல, உன் வீட்டுல, உன் பிள்ளைகள் மேல, உங்க கையிட்டு செய்கிற பிரயாசத்துல, உன் ஆவிக்குரிய நிலையில, ஆமென், உன் சரீரத்துல, உன் எதிர்காலத்துல கர்த்தர் உனக்காக ஒரு ஆசீர்வாத மழையை, ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ண வேண்டுமானால்
அதற்கு நம்மிடத்திலே கர்த்தர் எதிர்பார்ப்பது முழங்காலைத்தான் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. முழங்கால் இல்லாத இடத்திலே ஆசீர்வாதம் இருக்காது. ஆமென். இந்த முழங்கால 2 விதத்திலே நான் விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 10-11 படிங்க. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோனுடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. எதுக்காக எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை தந்தாரு? ஏன் தந்தாரு? அந்த நாமத்துக்கு முன்பாக விசுவாசித்து எல்லா முழங்காலும் முடங்க வேண்டும் என்பதற்காக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, ஐயாமார்களே, அம்மாமார்களே, பெரியோர்களே, ஆமென். இந்த உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வேண்டுமானால், ஒரு நன்மை வேண்டுமானால், சமாதானம் வேண்டுமானால், சந்தோஷம் வேண்டுமானால், இந்த 3ஆம் நாள் கூட்டத்திலே இந்த தேசத்திற்கு அறிவிக்கப்படுகிற சுவிசேஷம் இயேசு என்கிற நாமத்திற்கு முன்பாக எந்த மனிதனுடைய முழங்காலும் விசுவாசித்து முடங்க வேண்டும். அப்படி முடங்குமானால் அந்த மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிரைஸ் காட். இயேசு இல்லாம, அவருடைய நாமம் இல்லாம ஆசீர்வாதமே இல்லை. எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தார். எதுக்காகனா, சிலுவையிலே அவர் தன் ஜீவனை கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மரணத்தை பாதாளத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பினார். ஆகையால் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அல்லேலூயா. பிரைஸ் காட். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், ஆராதிக்கப்படக்கூடிய நாமம், வணக்கத்துக்குரிய நாமம். உங்கள் மத்தியில பேசுகிற நான் ஆதியிலும் கிறிஸ்தவன் இல்ல, என் ஜாதியிலும் கிறிஸ்தவன் இல்ல. காரைக்குடிக்கு பக்கத்துல குன்றக்குடி என்கிற ஒரு ஊர் தெரியுமான்னு தெரியல. குன்றக்குடி முருகானந்த சுவாமி கேள்விப்பட்டிருக்கீங்களா? குன்றக்குடியில 3 பேர் ஃபேமஸ். குன்றக்குடி அடிகளார், குன்றக்குடி முருகானந்த சுவாமி, குன்றக்குடி வைத்தியநாதன். முருகனுக்கு 6 பட வீடு இருக்கு. அதுல 1 பட வீடு அந்த குன்றக்குடியில இருக்கிற மலையில இருக்கிற கோயில் தான். பிரைஸ் காட். இந்த குன்றக்குடி முருகானந்த சுவாமி அவருடைய பேரன் தான் நான். அல்லேலூயா. அவருடைய மூத்த பேரன் நான். எங்க அப்பா, அவருக்கு ஒரே பையன். எங்க அப்பாவுக்கு பேர் ராமசாமி. ஆமென். கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் பிறந்தார். அரசியல்ல இருந்தார். கலைஞரோட, அறிஞர் அண்ணாவோட அப்பா அரசியல்ல இருந்தார். நான் பிறந்த போது எங்க வீட்டுக்கு கலைஞர் வந்து எனக்காக ஒரு விழா ஏற்பாடு செய்து, அந்த விழாவில் கலைஞர் என்ன தூக்கி அவர் எனக்கு வச்ச பேரு தமிழ்ச்செல்வன். பிரைஸ் காட். ஆமென். இப்படிப்பட்ட குடும்பத்துல தான் பிறந்தோம். ஒருவேளை நான் இந்த ஆன்மீகத்துக்குள்ள வராமல் இருந்திருந்தால், உலகம், என்னுடைய பாரம்பரியம் அந்த ஆன்மீகத்திற்குள்ளே என்னை கொண்டு போயிருக்கும். அந்த ஆன்மீகத்துக்குள்ள போயிருந்தா ஒருவேளை நான் குன்றக்குடி அடிகளாராய் கூட மாறி இருக்கலாம். இல்லாவிட்டால் ஒரு பிரேமானந்தா மாதிரி, நித்யானந்தா மாதிரி, ஒரு தமிழானந்தாவா மாறி இருந்திருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா இன்னைக்கு எல்லா ஆனந்தத்திற்கும் சர்வ சக்கராதிபதி இருக்கிற, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடைய ஒரே மெய் தேவனாகிய இயேசுவுக்கு தேவன் ஊழியக்காரனாய் மாற்றி வைத்திருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாங்க வாழ்ந்த பழைய வாழ்க்கை முழுவதும் சாபமான வாழ்க்கை. சாபம், சாபம், சாபம். பிரைஸ் காட். பாவம் சாபத்தை கொண்டு வருகிறது. உண்மையான தெய்வத்தை ஆராதிக்காமல், உண்மையான தெய்வத்தை விட்டு விலகி பொய்யான காரியங்களை ஆராதிக்கிற செயல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சாபத்தை கொண்டு வருகிறது. ஆமென்.
நிறைய பேருக்கு நிம்மதி இல்லை. அப்போ கிறிஸ்தவங்க எல்லாருக்கும் நிம்மதி இருக்கானா? எல்லாரையும் கிறிஸ்தவங்க நம்ம சொல்லலை. கிறிஸ்துவுக்காய் வாழுகிறவர்கள் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட். இயேசுவுக்காக வாழ்கிறவங்களை மட்டும்தான் கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, போலி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, கள்ள கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. நம்ம இவங்களை பார்த்தா நம்ம ஓட்டத்தை ஓட முடியாது. அந்த ஸ்டேடியத்தில் 400 மீட்டர்ஸ் 100 மீட்டர்ஸ் ஆமென் இன்னும் மாரத்தான் ரேஸ் எல்லாம் ஓடுறவங்க பார்த்தீங்கன்னா யாரு கள்ளன், யாரு பொய்யானவன், யாரு சரியில்லாதவன், கேலரியில் எவன் விசில் அடிக்கிறான், எவன் கை தட்டுறான், யாரு நமக்கு பிளைன் கிஸ் கொடுக்குறா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஓடுனா அவன் ஓடி கரை சேர்ந்துக்கிட மாட்டான். அல்லேலூயா. ஆனால் ஓடுறவனுக்கு கண்ணு முழுக்க முழுக்க எங்கே இருக்குன்னு தெரியுமா? அவனுடைய கோலில் தான் இருக்கும். அவன் ஓடி அவன் அடைய வேண்டிய அந்த லக்கு மேலே தான் இருக்கும். ஆகையால் அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களை நாம பார்த்து ஓடக்கூடாது, மற்றவங்களை பார்த்து ஓடக்கூடாது. நம்முடைய கண்ணு யார் மேல இருக்கணும் தெரியுமா? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவின் மேல் கண்ணை வைத்து எல்லா நாமத்திற்கு மேலாக உயர்த்தப்பட்ட அந்த இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து நம்முடைய முழங்காலை முடக்கும் போது அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நம்பர் 1, இதில் நான் சொல்லக்கூடிய இன்னொரு காரியம் என்னன்னா, எழுத்தின்படியே முழங்கால் என்பது ஜெப வாழ்க்கைக்கு அடையாளமாயிருக்கிறது. அல்லேலூயா. ஜெபிக்காதவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. என்னாகமும் ஆசீர்வாதமும் பராக்கு தான். சங்கீதம் 95 முழங்காலும் பராக்கு தான். இது ரெண்டுமே பராக் என்று எழுதப்பட்டதுக்கு காரணம், ஆசீர்வாதமும் முழங்காலும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து செயல்படக்கூடியதா இருக்கிறது. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, ஜெபிக்கிறவன் ஆசீர்வாதமாயிருப்பான், ஜெபிக்கிறவன் தலை நிமிர்ந்து நடப்பான், ஜெபிக்கிறவன் தோத்து போக மாட்டான், ஜெபிக்கிறவன் தைரியம் உள்ளவனாயிருப்பான், ஜெபிக்கிறவன் சுகமாய் தங்கி இருப்பான், ஜெபிக்கிறவனை கர்த்தர் உயர்த்துவார். ஜெபிக்கிறவனுக்கு முன்னால உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கை ஆமென் கனமுள்ளதாய் மாறிக்கொண்டே இருக்கும். ஜெபிக்கிறவன் மேன்மைப்படுவான். ஜெபிக்கிறவனை கர்த்தர் கைவிட மாட்டார். ஜெபிக்கிறவன் ஆசீர்வாதமாய் இருப்பான். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, உங்க ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க. ஆமென். குடும்ப ஜெபம் நடக்குதான்னு கண்காணிங்க. பிள்ளைகள் உட்காந்து ஜெபிக்கிறாங்களான்னு பாருங்க. நீங்க சும்மா உட்காந்து டிபிஎம்னு ஒரு சபை இருக்கு தெரியுமா? தி பெந்தகோஸ்தே சபை. ஆமென். இந்தியாவிலேயே அதிகமான கூட்டம் கூடி திருவிருந்து எடுக்கிற பெரும் கூட்டம் கூடுகிற கன்வென்ஷன் எங்கன்னா கேரளாவில். கேரளா ஐபிசி. பிரைஸ் காட். அதே போல இந்தியாவிலேயே ஒரு கன்வென்ஷனுக்கு திரளான கூட்டம் கூடுகிற கன்வென்ஷன் எதுன்னா, சென்னை தாம்பரத்துக்கு முன்னால் இரும்புலியூர்ன்ற இடத்துல இருக்கக்கூடிய டிபிஎம் சபையினுடைய கன்வென்ஷன் கிரவுண்டு. வருஷத்தில் கன்வென்ஷனுக்கு ஏறக்குறைய 40 லட்சம் பேர் கூடிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் வெளியில் யாருக்குமே தெரியாது. நம்ம நினைப்போம் அந்த சபை பெரிய சபை, இந்த பெரிய சபை. இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் இந்தியாவில் அவங்க தான் பெரிய லெவலில் இருக்கிறாங்க. ஆனால் வெளியே காமிச்சிக்கிடவே மாட்டாங்க. சந்தர்ப்பம் கிடைச்சா ஒரு நாள் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க. பிரைஸ் காட். ஏன் இதை சொல்கிறேன்னா, அவங்க எப்படி அந்த ஊழியத்தை வளர்த்தாங்க தெரியுமா? அந்த சபைகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எப்போ போனாலும் ஒரு ஆள் அங்கே உள்ள ஒரு ஓரமாக இனம் தெரியாமல் உட்காந்துக்கிட்டு தோத்துறோம் 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 அப்பா தோத்துறோம். ஜெபிச்சு ஜெபிச்சு வளர்ந்து நிற்கிற சபை. ஆமென். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் பெருக பண்ணுவார், கைவிட மாட்டார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபத்தை விட்டுட்டு நம்ம எல்லாம் பண்றோம். ஜெபத்தை விட்டுட்டு அரசியல் பண்றோம்.
ஜெபத்தை விட்டுட்டு ஆமென் கட்ட பஞ்சாயத்து பண்றோம், ஜெபத்தை விட்டுட்டு முஸ்தீப்பை காமிக்கிறோம், குஸ்தி போடுறோம். பிரைஸ் காட். ஜெபத்தை தவிர எல்லாத்தையும் பண்றோம். ஆமென். கெத்து காமிக்கிறோம், பணத்தை அரைக்கிறோம், பெரிய பிரம்மாண்டங்களை காட்டுகிறோம், கலர் கலரா லைட்டா போடுறோம், பயங்கரமான ஆடியோ சிஸ்டத்தை வைக்கிறோம், மியூசிஷியன்ட்ட இறக்குறோம். என்னதான் பண்ணாலும் முக்கி தான் போகுது. காரணம் ஜெபம் இல்லை. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியல, சில போராட்டங்களை மேற்கொள்ள முடியல, சில சத்துருக்களை மேற்கொள்ள முடியல, ஆசீர்வாதம் வாழ்க்கையில இல்ல. ஆமென். காரணம் என்ன? வாசல் திறக்கப்பட்டு இருந்தாலுமே ஆசீர்வாதம் இல்லை. ஆனா இங்க வானத்தை மேகங்களால் மூடின பின்னாலையும் ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த ஜனம், இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற ஜனம், இந்த ஆசீர்வாத மழைக்கு தகுதியான ஜனம், முழங்கால முடக்கிற ஜனம், முழங்கால் போடுகிற ஜனம், ஜெபிக்கிற ஜனம். ஜெபிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என் ஜெப வாழ்க்கையை நான் கட்டி எழுப்ப போறேன். அல்லேலூயா. என் ஜெப நேரத்தை அதிகமாக்க போறேன், நான் ஜெபிக்க போறேன். என் வாழ்க்கையில என்னை பற்றி எழுதப்படணும், என் வாழ்க்கை முழுவதும் ஜெப வீரன் என்று எழுதப்பட வேண்டும். ஆமென். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? அல்லேலூயா. என் வாழ்க்கையில ஜெப வீரனா என்னை மாற்றும் ஆண்டவரே. சேர்ந்து சொல்லுங்களேன், ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்துவாரே. சத்தமா நம்ம கைகளை வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, எந்த வானம் மூடப்பட்டிருக்கிறதோ அந்த வானத்துக்கு நேராக நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஒரு தீர்மானத்தை பண்ணுவோம். இன்று முதல் நான் ஜெபிக்கிறவனாய் மாற போறேன். அல்லேலூயா. ஜெயம் பெறுவதற்கு நமக்கு எத்தனை வழிகள் இருந்தாலும், 10 வழி இருந்தாலும், அந்த 10 வழி என்னன்னு கேட்டா நம்ம சொல்லணும். ஆமென். நான் ஜெயம் பெறுவதற்கு எனக்கு தெரிந்த முதல் வழி ஜெபம், 2வது வழி ஜெபம், 3வது வழி ஜெபம், 10வது வழி ஜெபம். ஜெபத்தை தவிர வேற வழியே இல்லை என்கிற இடத்திற்கு இன்றைக்கு நாம் வர வேண்டும். ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. சேர்ந்து சொல்வோமா? புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. சத்தமா சொல்லுங்க. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல கையை தட்டுங்க பார்ப்போம். ஒரு ஜெப அபிஷேகத்தை மேல வைங்க ஆண்டவரே. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நல்ல கையை தட்டி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. இன்னைக்கு என் மேல ஒரு ஜெப அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு விண்ணப்பத்தின் ஆவி இறங்கட்டும், என்ன ஜெப வீரனா மாத்துங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ள உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதத்தின் மழையை கொண்டு வரக்கூடிய ஒரு ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் கட்டவிழ்க்கிறார். உன்னை ஜெப வீரனாய் கர்த்தர் மாற்றுகிறார். நீ ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்க போகிறது. நீ ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பரலோகம் பதிலை தரப்போகிறது. ஆமென். ஜெபிக்கிற உன்னை நிமிர்ந்து கர்த்தர் நடக்க வைக்க போகிறார். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறார். ஆமென்.
ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க மேல ஒரு ஜெப அபிஷேகம் ஆட்கொள்ளட்டும். எங்களை ஒரு ஜெப வீரர்களாய் வீராங்கனைகளாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அப்போ இந்த ஆசீர்வாதம் வர வேண்டுமானால், ஆசீர்வாதத்தின் மழை பெய்ய வேண்டுமானால், அதற்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற முதல் காரியம் முழங்கால். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னொரு விதத்துல இத ரட்சிப்பு என்று கூட சொல்லலாம். அல்லேலூயா, பிரைஸ் காட். எல்லா முழங்காலும் இந்த நாமத்திற்கு முன்பாக முடங்குவது ரட்சிப்புக்கு அடையாளம். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருப்பார்கள். நம்பர் 1. இரண்டாவது, நம்ம வேதத்துல வாசிக்கும் போது யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் படிங்க. உபாகம புஸ்தகத்துல 26வது அதிகாரத்தில் நாம வாசிக்க 28:6 படிங்க. 28:6 சத்தமா. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் முதல்ல படிச்சப்போ எனக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் இந்த வசனத்தை படிச்சிருப்போம். ஆனால் ஒரு முறை எப்போ இது எனக்கு உடஞ்சிச்சுன்னா, சென்னையில் நான் போயிட்டே இருக்கிறேன். எனக்கு முன்னால் ஒரு கார் போயிட்டுருக்கு. அந்த காரில் பின்னால் அழகாக எழுதி விட்டுருக்குறாங்க, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் அப்போ சிந்திக்க ஆரம்பித்தேன். அப்போ உள்ளத்தில் ஒரு கேள்வி உண்டாச்சு, போனால் தானே வருவான், வந்துட்டு எப்படி போவான்? இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சிந்தித்தேன். அப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்கிற காரியத்தில் மனிதனிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதைத்தான் இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுது. ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை பாதுகாக்கிற விஷயத்தில் 121வது சங்கீதம் 8வது வசனத்தில் படிக்கும்போது 121:8 பாதுகாக்கிற விஷயத்துல என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் உன் போக்கையும் இது முதற்கொண்டு உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பா. காக்கிற விஷயத்துல எப்படி எழுதிருக்கு? போக்கையும் வரத்தையும். போனா வந்தா பாதுகாப்பேன், புரியுதா? ஆனா ஆசீர்வதிக்கிற விஷயத்துல எப்படி எழுதப்பட்டிருக்கு? போக்கையும் வரத்தையும் அல்ல, போகையிலும் வருகையிலும் அல்ல, வருகையிலும் போகையிலும். ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இதில் இருக்கிற காரியம் அர்த்தம் என்னன்றதா ஆவியானவர் புரிய வச்சார். ஆண்டவர் சொல்லி தந்த காரியம் என்னன்னா, போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிறார். எல்லா மனிதனையும் பாதுகாக்கிற கடமை தேவனுக்கு உண்டு. அதனால நீ எங்க போனாலும் வந்தாலும் தேவன் பாதுகாப்பார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர், மழையை பெய்ய பண்ணுகிறவர். பாதுகாக்கிற விஷயத்துல எல்லாரையும் என் நாமத்தை அறிஞ்சிட்டான், என்னை நம்பி வந்துட்டான், சரி பாதுகாத்து தொலைவோன்னு பாதுகாப்பார். ஆனா ஆசீர்வதிக்கிற இடம் வரும்போது, என் நாமத்தை அறிந்து விட்டான், ஆசீர்வதிச்சு ஓட வச்சிருவோன்னு ஓட வைக்க மாட்டாரு. ஆசீர்வதிக்கிற இடம் வரும்போது என்ன சொல்றாரு? போகையிலும் வருகையிலும் அல்ல, வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப வருகையிலும் போகையிலும்னா அர்த்தம் என்ன? வருகையில் அப்படின்னா போனாதான் வர முடியும். ஒரு வீட்டை விட்டு ஒரு வீட்டில் இருக்கிறேன், நான் வீட்டில் இருக்கிறேன், வீட்டில் இருந்துக்கிட்டு வருகையிலும் போகையில்னா எப்படி? வீட்டில் இருந்துக்கிட்டு பாத்ரூம்குள்ளே வரும்போது, கிச்சனுக்குள்ளே வரும்போது, பெட்ரூம்குள்ளே வரும்போது, அப்படியா? அப்படி அர்த்தம் என்ன? நான் வீட்டில் இருக்கிறேன், வருகையிலும் போகையிலும். வீட்டை விட்டு ஒரு மனிதன் வெளியே போனாலே அது போக்கு, அது போக்கு வரவு, அப்படிதான் அர்த்தம் இலக்கணத்தின்படி. ஆனா ஒரு வீட்டை விட்டு தேவ சமூகத்திற்கு புறப்படுகிறவனை போக்குவரத்துன்னு ஆண்டவர் சொல்லல, வரத்து போக்குன்னு தான் ஆண்டவர் சொல்றார். ஆமென். தேவ சமூகத்திற்கு அதை தான் அங்க சொல்றார். வருகையிலும், வருகையில் அர்த்தம் என்ன? நீ இருக்கிற இடத்துல இருந்து என்ன தேடி வரும்போது முதல்ல எங்க வரணும்? என்ன தேடி வருகையிலும், என் சமூகத்தை தேடி வரும்போது, என் ஆலயத்தை தேடி வரும்போது, என் ஜெப வீட்டை தேடி வரும்போது, இங்க நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இங்க இருந்து நீ எங்க போனாலும் நீ ஆசீர்வாதமா இருப்ப. அல்லேலூயா. அதான் வருகையிலும் போகையிலும்.
முதல்ல நம்ம எந்த காரியத்தை செய்தாலும், எந்த காரியத்தை துவங்கினாலும் முதல்ல எங்க வரணும் தெரியுமா? கர்த்தர் முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடணும்னு எதிர்பார்க்கிறார். தேவனுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். தெய்வ சமூகத்திற்கு தேடி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். தேவனுடைய வீட்டை, ஜெப வீட்டை, எல்லா ஜனத்திற்கு என் வீடு ஜெப வீடு என்னப்படும். அல்லேலூயா. ஜெப வீட்டை தேடி வரணும், தெய்வ சமூகத்தை தேடி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. எனக்கெல்லாம் சில தேவ பிள்ளைகள்லாம் தெரியும். வெளிநாட்டில் வேலை செய்தா கூட அவங்க லீவை எப்போ எடுப்பாங்க தெரியுமா? தான் சபையில் கன்வென்ஷன் நடக்கிற நாளாக பார்த்து அவங்க விடுப்பெடுத்து வந்து குடும்பத்தோடு இருந்து, குடும்பத்தோட கன்வென்ஷன் அட்டன் பண்ணி, அவங்க சந்தோஷமாக தேவ சமூகத்தில் மகிழ்ந்து களி கூர்ந்து, அதுக்கப்புறம் மறுபடியும் லீவை முடிச்சுட்டு போவாங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் பாருங்கள், வருகையிலும் போகையிலும் இந்த வசனம்தான் அவங்க வாழ்க்கை. அதனால் அவர்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பதை பார்க்க முடியும். ஆனால் சிலருடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? பிரைஸ் காட். ஆமென். இங்கேருந்து வேலை கிடச்சி வெளிநாட்டுக்கு போவான். திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் தான் பாஸ்டருக்கே ஃபோன் பண்ணுவான். பாஸ்டர் எங்கே இருக்கிறீங்க? நான் இங்கே தான் இருக்கிறேன். கேட்டீங்களா, எனக்கு வேலை கிடச்சிருக்காக்கும், நான் வழியில் இருக்கிறேன் பாஸ்டர், ஒரு சின்ன ஜெபம் பண்ணி விட்டுருங்களேன், உள்ளே போகிறேன், ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்களேன். போகிறவர் எதுக்கு போவார்? ஆமாம், துபாய்க்கு சூப்பர்வைசர் வேலை, மேனேஜர் வேலைன்னு போவார். வந்துட்டு போகல, போகிறது தான் உனக்கு முக்கியமாக தெரியுது. சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன், மேனேஜர் வேலைக்குன்னு தான் கூட்டிகிட்டு போவான். அங்கே போன பிற்பாடு ஒட்டகத்தை குளிப்பாட்டி, ஒட்டகத்துக்கு சீவி விட்டு, ஒட்டகத்துக்கு பவுடர் அடிக்கிற வேலையை விட்டுருப்பான். ஆமென். அங்கேருந்து 6 மாதம் கழித்து இங்கே கல்ல ஃபோனு வரும். எம்மா கேட்டீங்களா, என்ன ஒட்டக மேய்க்க விட்டுட்டாங்கம்மா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், கேட்டீங்களா, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எப்படியாவது எனக்கு விசா கிடைக்கணும், பாஸ்போர்ட் கிடைக்கணும், நான் ஊர் வந்து சேரணும், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், பாஸ்டரே. ஆமென். ஏன் இந்த நிலைமை? வந்துட்டு போகாமல் போகிறதுக்கு முஸ்திப்பா நின்னதனால கர்த்தர் அதை தான் செய்வார். எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? ஆனால் யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? போக்கை முதல்ல உலகத்தை தேடி, ஆதாயத்தை தேடி, வேலை தான் முக்கியம், பணம் தான் முக்கியம், உலகம் தான் முக்கியம்னு முதல்ல அங்க போயிட்டு இங்க வருகிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். முதல்ல எனக்கு தேவ ராஜ்யம் தான் முக்கியம், தெய்வ சமூகம் தான் முக்கியம்னு தேவனை தேடி வருகிறவனை கர்த்தர் இங்க ஆசீர்வதிப்பார். இங்கிருந்து அவன் எங்க போனாலும் அவன் போகிற இடம் ஆசீர்வாதமா இருக்கும். அதான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. தெய்வ சமூகம் முக்கியம், தேவனுடைய வீடு முக்கியம், சபை கூடுதல் முக்கியம், தேவனுடைய சன்னிதானம் முக்கியம், பிரசன்னத்தை கனம் பண்ண வேண்டும். பிரைஸ் காட். அதான் அப்போஸ்தல நடபடிகள் 2வது அதிகாரத்தில் 47வது வசனத்தில் நாம வாசிக்கும் போது அங்க வேதம் சொல்லுது, தேவன் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் எங்க கொண்டு வந்தாராம்? வருகையில் அப்படின்ற மாதிரி இப்போ ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில கொண்டு வந்து சேர்த்தார். எங்க கொண்டு வந்து சேர்த்தார்? சபையோடு ஐக்கியம், தெய்வ சமூகத்தை தேடி வரணும், சபையில் கொண்டு வந்து சேர்த்தார். இன்னைக்கு சபைக்கு வர்றதெல்லாம் சிலருக்கெல்லாம் ஆமென் ரொம்ப சலிப்பாக இருக்கு. கேட்டால் நாங்கள் ஆன்லைனில் ஆராதிக்கிறோம், யூடியூப்பில் பார்க்குறோம். பிரைஸ் காட். யூடியூப் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் சில பெரிய சபைகளுக்கெல்லாம் நான் போகும்போது அங்கே சொல்கிறத அவங்க வேதனையோடு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? 30% பீப்புள் சபைக்கு வருவதை நிறுத்தி விட்டார்கள். ஏன்னா கொரோனாவில் ஆன்லைனில் யூடியூப்பில் பார்த்து பழகி அப்படியே இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இங்கே வந்தால் முட்டங்கால் போடணுவோம், கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லணுவோம், கையை அசைச்சு ஆமேன்னு சொல்லணுவோம், கை தட்டி பாடுன்னு சொல்லுவோம். அங்கே யூடியூப்பில் பார்த்தா பெட்டில் பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டே சினிமா பார்க்குற மாதிரி 4 செய்தியை கேட்டுட்டு, இது பிடிக்கலன்னா அடுத்த செய்தி, அது பிடிக்கலன்னா சன் டிவியை போடு, ஸ்டார் டிவியை போடு மக்கா அப்படின்னு என்னத்தையாவது பார்த்துட்டு போகலாம்ல. அதுக்கு தான் ஆமென் யூடியூப். இதெல்லாம் இன்னைக்கு வரும்னு அன்னைக்கே ஆவியானவருக்கு தெரிஞ்சுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் மூலமா ஆவியானவர் சபைக்கு திருவுளம் பற்றினது என்ன தெரியுமா? சிலர் சபை கூடுதலை விட்டு விடுவதை போல நீங்களும் சபை கூடுதலை விட்டு விடாதிருப்பீர்களாக. அல்லேலூயா. பிரைஸ் காட்.
இன்னைக்கு சிலர் சபை கூடுதல், சபை 2ஆம் பட்சம், சபை டைம் கிடைச்சா போவோம். ஏன் பாஸ்டர், ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல, ஏன் பிரதர் கன்வென்ஷன் வரல? பாஸ்டர் கொஞ்சம் பிஸி, டைம் கிடைக்கல பாஸ்டர். ஆமென். கன்வென்ஷனுக்கே டைம் கிடைக்கலையா? ரொம்ப கவனமாக இருங்க. இயேசு வரும்போதும் பிஸியாக இருந்து ஆண்டவர் என் மகன் ரொம்ப பிஸியாக இருக்கிற அங்கேயே இருக்கட்டும்னு விட்டுட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் காட். அதனால பிஸி எவ்வளவு இருந்தாலும் நேரம் கிடைக்கும் போது தேவனை தேடுகிற வாழ்க்கை, தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை அல்ல. நேரம் கிடைச்சாலும் கிடைக்காட்டினாலும் தேவனுக்காக நேரத்தை ஒதுக்கி தேவனை தேடி வருகிறோம் பாருங்க, அதுதான் தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை. ஆமென். சபை கூடுதலை விடக்கூடாது. இன்னைக்கு புதுசா சிலர் எழும்பி இருக்கிறாங்க. ஒருத்தர் சமீபமா பேசிக்கிட்டு இருந்தார், சர்ச் சபை தேவனுடைய திட்டம் அல்ல, சபைக்கு போகக்கூடாது, சர்ச்சுக்கு போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறது? ஞானஸ்நானம் எடுக்கணும்னா புருஷன் மனைவிக்கு ஞானஸ்நானம் கொடுத்துக்கணுமா, மனைவி புருஷனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துக்கலாமா? அல்லேலூயா. அடுத்து அவர் சொன்னார், திருவிருந்து எடுக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை நீங்களே கூடி ஜோம் பண்ணிட்டு ஒரு வசனத்தை எடுத்து தியானிச்சுட்டு நீங்கள் பிரெட்டும் ஒயின் அந்த கிரேப் ஜூஸும் வாங்கி வச்சு புருஷன் மனைவிக்கு திருவிருந்து கொடுத்துக்கோ, மனைவி புருஷனுக்கு திருவிருந்து கொடுத்துக்கோ அப்படின்னாரு. அல்லேலூயா. அதுக்கு தான் நான் கடைசியாக ஒன்று சொன்னேன், இவர் சொல்கிறதெல்லாம் ரொம்ப கரெக்டு, இதே போல தான். ஆமென். கடைசியில் ஒரு நாள் வரும், அன்னைக்கு புருஷனை மனைவி என்ன பண்ணிக்கணும்? புருஷன் மனைவியை அடக்கம் பண்ணிக்கிடணும், மனைவி புருஷனை அடக்கம் பண்ணி மண்ணை போட்டு மூடி உள்ள படுத்துக்கிடணும். அல்லேலூயா. எல்லாம் புருஷன் மனைவிக்கு, மனைவி புருஷனுக்கு, அடக்கத்தையும் 2 பேரும் பண்ணிக்கிடுங்க, யாரையும் கூப்பிடாதீங்க. யோசித்து பாருங்க, இன்னைக்கு சபை எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல. சபை கூடுதலை விட்டு விடுகிறார்கள். யூடியூப், இது பெரிய யூடியூப் ஆவி இன்னைக்கு பிடிச்சிருக்கு. இன்னைக்கு கூட்டம் முடிஞ்ச உடனே இந்த யூடியூப்பை பார்க்குறோம், யூடியூப்ல பார்த்துக்கிடலாம். இந்த மணவாட்டி சேனல் வேற இங்கே போயிட்டு இருக்கு. வராதவங்களுக்காக தான் இந்த மணவாட்டி சேனல், அப்படி தானே? வந்த பிற்பாடு நாளை பின்ன இந்த செய்தியை நீங்க ரிப்பீட்டு கேட்கணும்னா கேட்டுக்கிடலாம், அதுக்கு தான். ஆனால் இங்கே வர சந்தர்ப்பம் கிடைச்சு அதை உதாசீனம் பண்ணிட்டு நான் வரமா மாட்டன்னு நீ வீட்டில் உட்கார்ந்து கேட்கறதுக்கு இந்த மீடியாவை கர்த்தர் உண்டாக்கல. பிரைஸ் காட். அல்லேலூயா. நீங்க இந்த மீடியாவில் இப்படி பார்த்து ஒரு நாள் வரும், அன்னைக்கு இயேசுவை நேராக பார்க்க முடியாது, கைவிடப்பட்டு மீடியாவில் பார்ப்பீங்க. 2 ரத்த சாட்சிகள் வருவாங்க, அவங்களையும் மீடியாவில் பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்கள கொண்டு எருசலேமின் வீதியில் போட்டிருப்பாங்க, அதை எல்லா மீடியாவும் காமிக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. நம்ம ஊரில் இருக்கிற சில சேனல்லாம் கண்டிப்பாக காமிக்கிறதுக்கு இருக்கும். இந்த ஏஞ்சல் டிவி, அந்த டிவி, இந்த டிவிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கண்டிப்பாக இருந்து ஆமாம் லைவ் ப்ரோக்ராம்லாம் காமிப்பாங்க. அதை பார்க்குறவங்கலாம் கண்டிப்பாக அதோட உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பிரைஸ் காட். ஆனால் நாம் இதில் இல்லை, தேவனை தேடி தெய்வ சமூகத்துக்கு வரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. யூடியூப்னா இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியுமா? நான் ஒரு சில சேனல்லாம் சொல்கிறேன். நேராக வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போன பிற்பாடு டிவியை ஆன் பண்ணி ஆமேன் மெட்ராஸ் சமையல், செட்டிநாடு சமையல், அப்பத்தா சமையல், ஆச்சி சமையல் அப்படின்னு சேனல்லாம் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி அடை சுடுவது எப்படி, ஆமேன் ஃப்ரைட் ரைஸ் செய்வது எப்படி, பிரியாணி செய்வது எப்படின்னு இருக்கும். அதில் ஒன்று ஆன் பண்ணிவிட்டு சோஃபாவில் குடும்பமாக உட்காந்துக்கிடணும். சரியா? நான் சொல்கிறத அப்படியே செய்யணும். இல்லைன்னா ஆண்டவர் இன்னைக்கு நைட்டு தூதன் அனுப்புவார் வீட்டுக்கு. கவனமாக இருக்கணும். அப்போ சோஃபாவில் குடும்பமாக உட்காந்துட்டு என்ன பண்ணணும்? பிரியாணி செய்வது எப்படின்னு போட்டு பார்க்கணும். அங்கே ஒருத்தர் வருவா, இப்போ குக்கரை எடுக்க வேண்டும், உள்ளியை கட் பண்ணி உள்ளே போட வேண்டும், ஆமேன் சில்லியை கட் பண்ணி உள்ளே போட வேண்டும், சிக்கனு உள்ளே போடணும், மசாலாவை உள்ளே போடணும். நீங்கள் ஒவ்வொன்றும் சொல்லும்போது ஆமேன் ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஆமென் ஹல்லேலூயா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். நல்லா தேவனை துதியோடு பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துட்டு அவள் எல்லாத்தையும் மூடி கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு, இப்போ எல்லாம் சமைச்சிருக்குன்னு நான் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன்னு திறந்து என்ன பண்ணுவா? அவளே டேஸ்ட் பார்த்துட்டு பேஸ் நல்லா இருக்குன்னுவா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அவள் அதை சொன்ன உடனே குடும்பமாக கர்த்தர் தந்த ஆகாரத்துக்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஆசீர்வதியும் பலப்படுத்தும், இயேசுவின் நாமத்தில் ஆமேன்னு படுக்க போயிடணும். கிச்சனுக்கு போய் அடுப்ப கொளுத்துனீங்க. யூடியூப் பார்க்குற ஆள், யூடியூப்பில் பிரசங்கம் கேட்குற ஆள் யூடியூப்லேயே சாப்பிட்டுக்கிடணும். நேராக அங்கே ஒன்று சமைச்சு சாப்பிடக்கூடாது. யூடியூப்பில் எவ்வளோ சமையல், எவ்வளோ தோசை, எவ்வளோ ஃப்ரைட் ரைஸ், எவ்வளோ பிரியாணி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து வயிறை நிரப்பிக்கிடணும். அல்லேலூயா. அங்கே பார்த்தா வயிறு நிரம்புமா? சத்தமாக சொல்லுங்கள். வயிறு நிரம்புமா? மூளை நிரம்பும், வயிறு நிரம்பாது.
அல்லேலூயா. அதே போல என்னதான் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் யூடியூப்ல கேட்டால் ரட்சிக்கப்படாதவன் கேட்கும்போது அது வேற. ஆனால் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்துக்கு வர வாய்ப்பு கிடைச்சு வராமல் யூடியூப்ல நீ பார்த்தா ஆமென், உன் மூளை நரம்புமே தவிர மண்ட நரம்புமே தவிர இருதய நரம்பாது. இருதயத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுது, தேவன் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே கொண்டு வந்து சேர்த்தார். குற்றுயிரும் குலையுயிருமாய் கடந்த மனிதனை நல்ல சமாரியன் தன் சொந்த வாகனத்தில் ஏற்றி எங்க கொண்டு போனார்? சத்திரத்தில் கொண்டு போய் விட்டார். இவனை பராமரிச்சுக்கோ, நான் திரும்பி வருவேன். வர வரைக்கும் இவன் உன் கஸ்டடியில் இருக்கட்டும், இந்த சத்திரத்திலேயே இருக்கட்டும். இவனை சத்திரத்தில் வச்சு நான் திரும்ப வர வரைக்கும் பராமரிச்சுக்கோ. பிரைஸ் காட். இயேசு திரும்பி வருகிற வரைக்கும் நம்முடைய ஆத்துமாவை பராமரிப்பதற்கு தேவன் தந்திருக்கிற இடம்தான் சபை, ஆலயம். ஆமென். அப்ப ஆலயத்தை விடக்கூடாது. சங்கீதக்காரன் சொல்றான், ஆசீர்வாதம் எங்க இருக்கு? நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் எப்படி இருக்கிறேன்னா பச்சையான ஒலிவ மரத்தை. அல்லேலூயா. பச்சையான மரமா இருக்கணும்னா ஆலயத்துக்குள்ள தான் இருக்கணும். ஆமென். முதல் நாள் சொன்ன பார்த்தீங்களா, தோட்டத்துக்குள்ள இருந்த மரம் கனி இல்லாட்டினாலும் அதை வெட்டுறதுக்கு அங்க தோட்டக்காரன் விடலை. ஆனால் வழியில் நின்னதை ஆண்டவர் சபிச்சிட்டார், பட்டு போச்சு. சபைக்கு வெளியில் நின்னா உனக்கு கேரண்டி இல்லை, உனக்கு எந்த விதமான பரிந்து பேசுதலும் இல்லை, பாதுகாப்பு இல்லை. ஆனால் சபைக்குள்ளே எல்லா குண்டாமுட்டி கேஸும் இருக்குது, ஆனாலும் வெட்டாமல் இருக்கிறார். ஏன் தெரியுமா? சபைக்குள்ளே இருக்கிற எல்லாம் பரிசுத்தவாட்டிகள், பரிசுத்தவான்கள் கிடையாது. குண்டாமுட்டி பண்ணுறதெல்லாம் உள்ளே இருக்கும், கனி இல்லாததெல்லாம் உள்ளே இருக்கும். ஆனால் கர்த்தர் வெட்டாமல் இருக்கிறார். ஏன் தெரியுமா? இதுக்குள்ள ஒரு பராமரிப்பு இருக்கு. எப்படியாகிலும் கனி இல்லாத மரத்தையும் கனி கொடுக்க வைக்கிற பராமரிப்பு சபையில் இருக்கு. வளர்ச்சி இல்லாதவனை வளர்த்துகிற பராமரிப்பு சபையில் தான் இருக்கு. அதான் பவுல் சொல்லுகிறார், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு எந்த மனுஷனையும் இயேசுவை பார்க்க தகுதி உள்ளவனாய் நிறுத்துகிற வேலையை சபைக்குள்ளே வைத்து தான் கர்த்தர் செய்கிறார். அதனால தான் ஆசீர்வாதம் யாருக்கு? வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சபையை தேடி வருகிறவர்கள, சபையோடு ஐக்கியமாக இருக்கிறவங்கள, தேவ ஆலயத்தை கனம் பண்ணுகிறவர்கள, தெய்வ சன்னிதானத்திற்கு முக்கியத்துவம் முதலிடம் கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது, ஆதியாகம புஸ்தகத்தில் 9வது அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கும்போது, சீக்கிரம், ஆதியாகமம் 9:1. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்தார். பெருகுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஏன் அப்படின்னா, அந்த நோவா கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அப்படியே கீழ்ப்படிந்து செய்தான். அல்லேலூயா. முதல்ல முழங்கால் ரட்சிப்புக்கு அடையாளம். ரட்சிக்கப்பட்டவன் அடுத்தது வருகையிலும் போகையிலும் என்கிற இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வருகிறார், சபைக்குள்ளே கொண்டு வருகிறார். சபைக்குள்ளே கொண்டு வந்த ஒரு மனிதனை கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பதற்கு அடுத்து என்ன எதிர்பார்க்கிறார்? கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஆமென். சொல்லுங்களா ஆமென். உபாகமம் 11:27 படிக்கும்போது ரொம்ப அழகா ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் கீழ்ப்படுதலையும் அங்க சம்பந்தப்படுத்தி சொல்லி இருக்கிறார். படிங்களா. இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும் எங்கள் தேவனாகிய கர்த்தர். போதும் பின்னால அப்புறம் வீட்டில் போய் வாசிக்கிடுங்க. கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதம் உண்டாகும். ஆமென். சொல்லுங்களேன். ரோமர் 6:17 படிக்கும்போது, ஆமென், முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தீங்க, வெளியில இருந்தீங்க. ஆனா உங்க முழங்கால கர்த்தர் முடங்க வைத்தார். வெளியில அந்நியரும் பரதேசியுமாய் தேவனை விட்டு தூரமாய் இருந்த நம்மை, அடிமையாய் இருந்த நம்மை இப்போ சபை
சபைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். சபைக்குள்ளே கொண்டு வந்த நம்மிடத்துல இப்ப என்ன எதிர்பார்க்கிறார்? இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததனாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்படி கீழ்ப்படிந்தவர்களுடைய பெயரை, கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் பரலோக புத்தகத்திலே எழுதுகிறார். ஆமென். ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதுகிறார். பிரைஸ் காட். அப்போ கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எதற்கு கீழ்ப்படியணும்? சிலர் என்ன பண்ணாங்க? தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல் ஆக்கினை வரும்படி அதற்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். சிலர் தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து தேவ நீதியை நிறைவேற்றும்படி ஞான ஸ்நானம் எடுத்தார்கள். என்ன எடுத்தாங்க? அல்லேலூயா. நோவா கீழ்ப்படிந்து எதை பண்ணினான்? பேழையை பண்ணினான். பேழை எதற்கு அடையாளம்? ஜலப்பிரளயம் வந்தபோது பேழை மிதந்தது. எல்லா இடமும் ஜலம், பேழை மட்டும் மிதந்து கொண்டு போனது. இது ஞான ஸ்நானத்திலே நமக்கு கிடைக்கிற பாதுகாப்பை, ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதணும்னாலும் இப்படிதான். பிரைஸ் காட். யாருடைய பேரை கர்த்தர் எழுதுறாராம்? படிங்க சங்கீதம் 87வது சங்கீதத்தில் 5வது வசனத்தை படிங்க. 87:5. சீயோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும். நல்ல கவனமா கேளுங்க. கெசட்ல நம்ம பேர் இருக்கா இல்லையா? இந்தியாவின் கெசட்ல நம்ம பேர் இருக்கா இல்லையா? ஆமாவா இல்லையா? நீங்க இப்படி முழிச்சிங்கன்னா ஆன்டி இண்டியன்றுவாங்க. துரத்துறதுக்கு ரெடியா இருக்கா இல்லையா? கெசட்ல பேர் இருக்கா இல்லையா? ஆதார்ல பேர் இருக்கா? இருக்கா? ஆதார்ல பேர் இருக்கா? அப்போ இந்த ஆதார்ல பேர், கெசட்ல பேர் எப்போ வந்துச்சு? எப்போ வந்துச்சு? ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த பேரை கொண்டு போய் எழுதுறாங்க பஞ்சாயத்தில். அதுக்கு தான் பர்த் சர்டிஃபிகேட்டுன்னு கொடுக்குறாங்க. அந்த பேர் எழுதப்படுது. அந்த பேர் கவர்மெண்ட்ல இருக்கிற கெசட்ல எழுதப்படுது, பெயர் சேர்க்கப்படுது. அதுக்கப்புறம் அவன் இந்திய குடிமகனாய் மாறுகிறான், வாழுகிறான். அல்லேலூயா. அதே போல பரலோகத்தில் இருக்கிற புத்தகத்துல, ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படணும்னா யார் எழுதுறாராம்? படிங்க, மறுபடியும் படிங்க. சீயோனை குறித்து இன்னான் இவங்கெல்லாம் அதிலே பிறந்தான் இந்த பரலோகத்திற்காக பிறந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படும். அடுத்த வசனம். உன்னதமானவர் தாமே, உன்னதமான தேவன் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேர் எழுதும் போது கர்த்தரே பேர் எழுதுவாராம். எந்த தூதன்ட்டையும் கொடுக்கல பேர் எழுத வேலைய. ஏன் தெரியுமா? தூதன்ட்ட, காபிரியல்ட்ட, மீகாவேல்ட்ட பேர் எழுத, எப்பா நீ பார்த்து எழுதுப்பான்னு கொடுத்துருந்தா நம்ம ஆளுங்க தலப்பா கட்டி பிரியாணி வாங்கி கொடுத்தே தூதனை கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளவு வேலையும் நம்ம ஆட்களுக்கு தெரியும். அதனாலதான் யாருடையும் கொடுக்கல, தேவனே எழுதுறாராம். வேதம் சொல்லுது பாருங்க. யார் எழுதுறாராம்? கர்த்தர் ஜனங்களை பெயர் எழுதும் போது யாருடைய பேர் எழுதுறாரு? யாருடைய பேரை? இன்னான் இதுல பிறந்தான் என்று பிறந்தவர்களுடைய பெயரை எழுதுகிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஜீவ புஸ்தகத்தில் கை இருக்கிறவங்க கொஞ்சம் கையை தட்டுங்களேன். ஆமென். அந்த ரோஸ் கலர் சுடி போட்டிருக்கிற அம்மா, அப்புறம் எல்லாரும் அந்த பேரை தான் பிரைஸ் காட், அந்த பச்சை கலர் சேலை கட்டிருக்கிற அம்மா எல்லாம் கையை தட்டுங்க பாப்பா. நல்லா கையை தட்டு. கை இருக்கா? கையை தட்டுங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. பின்னால் ஐயா மாருங்களாம் தட்டுங்க. ஆமென். நல்ல ரப்பர் தோட்டத்துக்குள்ளே உட்காந்து அவன் தூக்கம் வருதா? வந்துடக்கூடாது. பேர் எழுதுறது மட்டும் இல்லை, கர்த்தர் பேர் எழுதினாரு. அதே கர்த்தருக்கு எழுதின பேருக்கு இருக்கவும் தெரியும். தொங்கிட்டு இருந்தால் கிறுக்கி போடுவார். அல்லேலூயா. பேர் எழுதினவருக்கு பேரை என்ன பண்ணவும் தெரியும், கிறுக்கவும் தெரியும். அப்ப பேர் எழுதுறார். யாருடைய பேர் எழுதுறார்? இன்னான் அதிலே பிறந்தான் என்று பிறந்தவர்களுடைய பெயரை எழுதுகிறார். அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்திலே தேவனுடைய ராஜ்யத்திற்காக, பரலோகத்திற்காக பிறந்தவர்களுடைய பெயர் எழுதப்படுகிறது. அதைத்தான் இயேசு சொன்னார். பிறப்புல 3 பிறப்பு. நிக்கதோமு கேட்கிறான், நான் மறுபடியும் பிறந்து வரணுமா? நீ போதகனா இருக்க, உனக்கு இந்த விவரம் தெரியாம இருக்கு. எப்பா பிறக்கிறதுனா வேற
ஒண்ணு இல்ல, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அல்லேலூயா. பிறப்புல 3 அனுபவம். ஒன்னு மறுபடியும் பிறப்பது, இரண்டாவது ஜலத்தினால் பிறப்பது, அதான் ஞான ஸ்நானம். மூன்றாவது ஆவியினால் பிறப்பது, அதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். இப்படி ஜலத்தினால் யார் பிறக்கிறார்களோ அவர்களை இன்னான் இதிலே பிறந்தான் என்று பிறந்தவர்கள் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதுகிறார். நாளைக்கு 3 பேர் பிறக்க போறாங்க, அப்படித்தானே? எத்தனை பேர் பிறக்க போறாங்க? நாளைக்கு 3 பேருடைய பேரு, இந்த சபையில் இருக்கிற 3 பேருடைய பேரு ஜீவ புஸ்தகத்தில் நாளைக்கு தான் எழுதப்பட போகுது. அப்போ ஞான ஸ்நானம் எடுக்கலைன்னா உங்க பேரு பரலோக புத்தகத்தில் இருக்காது. பரலோக புத்தகத்தில் பேர் இல்லாதவங்க பரலோகத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க, என்ன பண்ண முடியாது? போக முடியாது, நுழையவே முடியாது. அப்ப பரலோகத்துக்குள்ள நுழையணும்னா பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அதனால 3 பேர் மட்டும் இல்லை, யாருடைய பேரெல்லாம் இல்லையோ இன்னைக்கு ராத்திரி ஜோம் பண்ணி ஒப்பு கொடுத்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. திருட்டு விசிடி வாங்கிட்டு வந்து போட்டு சினிமா பார்க்கறதுக்கு அப்பாட்ட அம்மைகிட்ட பர்மிஷன்லாம் கேட்கறதில்ல. லியோ வந்த உடனே டவுன்லோட் பண்ணுறது. இப்போ ஒன்று வந்து செய்யாரு தளபதினா உடனே டவுன்லோட் பண்ணுறது. நமக்கு கூட தெரியாது பயல்வழுக்கெல்லாம் என்ன லிங்க் எப்படி டவுன்லோட் பண்ணலாம். அங்கே ரிலீஸ் ஆன 3 மணி நேரத்தில் சுட சுட செல்ஃபோனில் இறக்குறான் படத்தை. நல்லா இதுக்கெல்லாம் அம்மா கிட்ட அப்பாட்ட பர்மிஷன் கேட்கறதில்ல. இஷ்டம் போல ஊரை சுற்றுறதுக்கு பர்மிஷன் கேட்கறதில்ல. ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு மட்டும் எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு தான் பாஸ்டர் எடுக்கணும். கேட்டீங்களா? எங்கள் அப்பா அவர் ஒரு மாதிரியாக்கும், அவருக்கு தெரியாமல் நான் எடுக்க முடியாது. ஆனால் உண்மையிலேயே ஆண்டவருக்கு உனக்கு ரிலேஷன்ஷிப் வந்துருச்சுன்னா யாருக்கிட்டையும் இந்த காரியத்துக்காக நீ பர்மிஷன் கேட்டலாம் நிற்கணும்னு அவசியம் இல்லை. நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி விசுவாசம் உள்ள வந்தா, இருதயத்தில் குத்தப்பட்டா, உணர்வு உள்ள வந்தா, நம்மை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்து ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு நம்மை தாழ்த்த வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சவுல் தொடப்பட்டு பவுலாய் மாறின போது ஆண்டவர் சொன்னார், தாமதிக்கிறது என்ன? உன் பாவங்கள் போக கழுகப்படு. பிரைஸ் காட். அப்போ தாமதிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அடுத்த கூட்டத்தில் எடுத்துக்கிறேன், அடுத்த கன்வென்ஷனில் எடுத்துக்கிறேன். அடுத்த கன்வென்ஷன் உனக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அடுத்த கன்வென்ஷன் வரைக்கும் இயேசு ஆமென் வராமல் இருப்பாரான்னு தெரியாது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகையால் இதுவே இரட்சண்ய நாள், இதுவே இன்றே இரட்சண்ய நாள், இதுவே அனுகிரக காலம். உனக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தில் ஆகிலும் நீ கீழ்ப்படிந்து ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்படி தேவ ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறவர்களை, உபதேச சட்டத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களை, வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்காகத்தான் ஆசீர்வாதமான மழையை தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். கடைசியா ஒன்று சொல்றேன். யோசுவா 14:13 படிக்கும்போது யோசுவா காலேபை ஆசீர்வதிக்கிறான். காரணம் என்னாகமம் 14:24 படிக்கும்போது அங்க வசனம் சொல்லுது, அவன் வேறே ஆவி உள்ளவனாய், விசேஷமான ஆவி உள்ளவனாய் இருந்தான். இதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அங்க அவனுக்கு ஒரு விசேஷமான ஆவி இருந்தது. இந்த புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல நமக்குள்ள ஒரு விசேஷமான ஆவி, அதுதான் தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது மட்டும்தான் நாம் பலனடைந்து சாட்சிகளாய் மாற முடியும். தேசத்துக்கு சாட்சிகளாய், உலகத்திற்கு சாட்சிகளாய், சத்தியத்துக்கு சாட்சிகளாய். ஆமென். எல்லா தேவனுடைய அத்துணை காரியத்துக்கும் சாட்சிகளாய் நாம் மாறணும்னா ஒரு பலன் தேவை. அதுதான் உன்னதமானவருடைய பலன், பரிசுத்த ஆவியின் வல்லமை. வேதம் சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். கவனிங்க, இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து அவர் என்ன பண்றாரா? வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தம் பண்ணி 147 படிங்க. 147:6 கீவேர்டு. சீக்கிரம். கர்த்தர்
கர்த்தர் 8 அவர் அவர் வானத்தை மேகங்களால் மூடி மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். மலைகளில் என்னத்தை முளைப்பிக்கிறாராம்? சத்தமா சொல்லுங்க. மலையில என்ன முளைக்குதான்? எதுவுமே முளைக்க முடியாத மலையில கற்பாறையில விதைக்கிறவன் புறப்பட்டான். கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையானது பலன் கொடுக்கலன்னு தான் வாசிக்கிறோம். ஆனால் தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மூடி அடைத்து உபத்திரவம், நெருக்கம், போராட்டம் என்கிற பாதையின் வழியாக நடத்தி அவனுக்கு ஆசீர்வாதம் என்கிற மழையை ஆயத்தம் பண்ணின பின்பு அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை எப்படி மாறுதான்? எதுவுமே முளைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய மலையிலும் மிருதுவான புல்லுகளையும் ஆண்டவர் முளைக்க வைக்கிறார். தேவன் அந்த மலையை செழிப்பாக்குகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை கற்பாறையை போல இருக்கலாம், எதுவுமே முளைக்காது. என் வாழ்க்கையில் நன்மை ஒன்றுமே நடக்காது, என் குடும்பம் இப்படி தான் இருக்கும், எனக்கு விமோச்சனமே கிடைக்காது, நான் எழும்பவே முடியாது, நான் ஒரு பெரிய கற்பாறை, எத்தனை விதைகள் விதைக்கப்பட்டாலும் விதைகளை எல்லாம் தீய வைக்கக்கூடிய ஒரு பொல்லாத பாறையாக்கு என் வாழ்க்கை. என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, சந்தோஷமே இல்லை. நகோமி சொல்றா பாருங்க, திரும்பி வரும்போது என்னை நகோமி இனிமையானவள் என்று அழையாதிருங்கள், என்னை மாறா என்று கூப்பிடுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை உண்டாக்கினார், இனி ஒரு சந்தோஷத்தை என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியாது, நீங்கள் போய்விடுங்கள், உங்கள் வாழ்க்கையை நீங்க பார்த்துக்கிடுங்க, என்னை விட்டு போங்கள் என்று சொல்றா. அவ வாழ்க்கை ஒரு கற்பாறையை போல, ஒரு மலையை போல. இனி என்னால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்க முடியாது, இனி எனக்கு ஒரு நன்மை உண்டாகாது, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காது, இனி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. ஆமென். அவள் வாழ்க்கையை மேகங்களால் வானத்தை மூடிய தெய்வம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ரூத்து மூலமாய் ஆயத்தம் பண்ணினார். அதற்கு பின்னால வேதம் சொல்லுது, எந்த நகோமி என்னை மாறாள் என்று அழையுங்கள் என்று சொன்னாலோ அதே நகோமி ரூத்தின் பிள்ளையை வளர்க்கிற தாயாய் மாறினாள். அவள் வாழ்க்கை ஆனந்த தைலத்தினால் நிரப்பப்பட்டது. அல்லேலூயா. சொல்லுங்களேன். பிரைஸ் காட். உங்கள் வாழ்க்கையும் இப்படி மழையாக இருக்கலாம், கடினமான மழையாக இருக்கலாம், கடினமான கற்பாறையாக இருக்கலாம். கவலைப்படாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, சத்தியத்திற்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, ஞானஸ்நானம் எடுத்து பாருங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, சபைக்கு தெய்வ சமூகத்துக்கு முதலிடம் கொடுத்து பாருங்க. ஜெபம் உங்கள் வாழ்க்கையாக மாறட்டும், துதி உங்கள் உயிர் மூச்சாய் மாறட்டும். நீங்கள் இதெல்லாம் செய்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கற்பாறையில் புல்லுகள் முளைக்கும். அல்லேலூயா. வறண்ட நிலத்தை வயல்வெளியாய் கர்த்தர் மாற்றுவார்.